சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடேவோட கிராண்ட் ஸ்விஸ் 5th ரவுண்ட் அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அபிமன்யு மிஸ்ராவுக்கும் வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ்க்கும் நடந்த அந்த கேம் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேம் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது. ஸோ ஏன் அப்படிங்கிறது நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ அபிமன்யு மிஸ்ரா யார்? சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவர் தான் வந்து யங்கஸ்ட்டு எவர் கிராண்ட் மாஸ்டர் அட் த ஏஜ் ஆஃப் 12 இயர்ஸ் அண்ட் சம் மந்த்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு ரெக்கார்டு வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு, பிரேக் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது நம்ம எண்டாவது வீடியோவில் பேசலாம். கேம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ. ஸோ E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு குகேஷ் வந்து E5 ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ நைட் F3, நைட் C6, அதுக்கப்புறம் பிஷப் C4, பிஷப் C5, D3 அண்ட் தென் நைட் F6, பின் அதுக்கப்புறம் பிஷப் G5. இந்த பிஷப் G5 வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வேரியேஷனை இன்வைட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. என்னென்னா H6 போட்டதுக்கப்புறம் பிஷப் H4 போட்டு A6 போட்டதுக்கப்புறம் உடனே கேன்சல் பண்ணுறாரு. ஸோ ஏன் இது வந்து சேலஞ்சிங்கான ஐடியான்றேன் அப்படின்னா, H6 இன்வைட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணுறது நம்ம G5 இன்வைட் பண்ணுறதுக்கான அர்த்தம் தான். ஸோ அது நான் வந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சேலஞ்சிங்காக விளையாடுறதுக்கு முற்படுறாரு. நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ D6, C3 அண்ட் தென் பிஷப் A7, பின் அதுக்கப்புறம் நைட் BD2. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து குகேஷ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மேபி அவர் கூலாக வந்து குயின் சைட் கேன்சல் பண்ணது கூட தயாராகலாம். ஸோ குயின் E7, பிஷப் E7 அந்த மாதிரி, E6, பின் அதுக்கப்புறம் குயின் சைட் கேஸ்லிங், அதுக்கப்புறம் G5. பட் இங்கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இமீடியட்டாக G5 ஆடுறாரு. ஸோ இமீடியட்டாக G5 ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கிங் சைடை வந்து நம்ம ஏர்லியாக அட்டாக் பண்ண போகிறோன்றதான் அவர் நோட்டேட் பண்ணுறாரு, டினோட் பண்ணுறாரு. ஸோ பிஷப் G3க்கு அப்புறம் நைட் H7. நைட் H7ஓட ஐடியா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ குயினோட ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து சப்போஸ் எஃப் பானும் இந்த ஃபைட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம F5 பிரேக் போடலாம். ஸோ அதுக்காக தான் நைட்டை வந்து ரீரவுட் பண்ணி இந்த ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த பான் மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரில் நம்ம நைட்டை கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துக்கூடிய ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா D4 வந்து விளையாடுறாரு. ஸோ சென்டரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ரொம்ப நேச்சுரலான ஐடியா. என்னென்னா உங்கள் அப்போனண்ட் வந்து விங்கில் அட்டாக் பண்ணும்போது நீங்கள் சென்டரை வந்து பிரேக் பண்ணுறது நல்லது. ஸோ H5 அண்ட் தென் D takes E5. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் சென்டரை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணுறது நினைக்கிறது ஓகே தான். பட் இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு இந்த வர பான்ஸோட ஸ்டாமை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம H4 ஆடுறது நல்லது. ஏன்னா இப்போ பொசிஷன் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணுறது தவிர வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவர் கேப்சர் பண்ணும்போது நமக்கு பிஷப் இன்டு H4ஓ இல்லை வந்து நைட் இன்டு H4ஓ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஃபேவரபுளான பொசிஷனாக இருக்கும். ஏன்னா அவங்களால பிரேக் பண்ண முடியாது. சப்போஸ் அவங்க G4 ஆடினாங்க அப்படின்னு சொன்னால் தென் இந்த கேஸ் வந்து நம்ம நைட் E1 போடலாம். இப்போ உங்களுக்கு பான் ட்ராப் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இந்த மாதிரி டேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அந்த திரும்ப ரீகேப்சர் பண்ணக்கூடாது. பண்ணுறதுக்கு பதில் நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து பீஸை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ஃபர்தர் பிரேக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ண வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஸோ தட் வே வந்து பார்த்திங்கன்னா கிங் சென்டரில் இருக்கும்போது நம்ம அட்டாக் பண்ணலாம். ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா D into E5 அடிக்கிறாரு. அந்த பொசிஷனில் நீங்கள் இது வரைக்கும் கவனிச்சிங்கன்னா குகேஷோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 hour 42 minutes அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட அவர் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மூவ் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இவர் ஒவ்வொரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் உட்காந்து யோசனை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து டீகோட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இவருக்கு 40 minutes வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 minutes கிட்ட அவர் வந்து பர்ன் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ 1 hour 7 minutes தான் இருக்குது. விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொசிஷனில் அவர் வந்து ப்ரெப்பை வந்து மறந்துட்டாரா என்னான்றது தெரியல. ஏன்னா இந்த பொசிஷனில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா G4 போட்டு கேமை வந்து பார்த்திங்கன்னா லூசிங் பொசிஷன் போயிட்டார். ஜஸ்ட் இந்த 1 மூவில் 12th மூவ் ஆஃப் த கேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா லூசிங் பொசிஷன் அடைஞ்சிட்டார். இது எப்படி நம்ம லூசிங் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்தராக கேம் ப்ரோக்ரஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். அவர் ஆடிருக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான அதர் ஆப்ஷன் பான் டு H4 ஜஸ்ட் ட்ராப்பிங் த பிஷப். இதுலேயுமே உங்களுக்கு பீஸ் கிடைக்கும், அதுலேயும் பீஸ் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்பன்சேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இப்போது இதில் வந்து 3 பானுக்கு ஒரு பீஸை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் ப்ராப்ளம் வரலை. இப்போது இதே கேமில் நடந்தது பாருங்களேன். ஸோ G4 நைட்டை சேஸ் பண்ணுறாரு. ஆனால் நைட்டை மூவ் பண்ணதுக்கு பதில் இந்த ப்ரில்லியண்ட்டான நைட் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு. இதுதான் நம்ம தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ E takes D6க்கு அப்புறம் G takes F3, D takes E7, குயின் அட்டாக்ல இருக்குது. ஸோ குயின் E7க்கு அப்புறம் நைட் takes F3. ஸோ இப்படி ஒரு பீஸுக்காக 4 பானை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ போதும் இல்லையா காம்பன்சேஷன். ஸோ ஜஸ்ட் என் கேம் போனாலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய காம்பன்சேஷன் கிடைக்கும். ஐ மீன் வின்னிங் சான்சஸ் கிடைக்கும்.
வின் பண்ணதுக்கப்புறம் கொஷின் மார்க் போடுறாரு. பிஷப் E6 பண்ணோடனே திரும்ப பிஷப்பை வந்து D6 போட்டு குயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் குயின் D7 அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறாரு. ட்ரேட் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பான் டு E5 போகிறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் ஒரு கிரேஸியான ஒரு லைன் வந்து பார்த்துருந்தேன். என்னென்னா C4 பானை சாக் பண்ணிவிட்டு ரூக்கை ஆக்டிவேட் பண்ணி அப்புறம் வந்து இந்த பானை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு டீப் லைனு. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை மூவ் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பானை இப்போ 2 பான் மூவ் இருக்குது. அதனால் இந்த பான் மூவ் அந்த பான் மூவ் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணோம். ஸோ E5க்கு கிங் D7 வந்து விளையாடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பிஷப்பை வந்து B6ல் போட்டு இந்த பானை எப்படியாவது டார்கெட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இமீடியட்டான்றதான் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்டேஷன். பட் கிங் D7 அதுக்கப்புறம் நைட் டு D4. ஸோ இப்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வின்னிங் பொசிஷனில் இருந்து அப்படியே நம்ம முழுசாக அட்வான்டேஜை விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மூவ் தான் இந்த மூவ். ஸோ இது வந்து குகேஷ் கூட விளையாடின நிறைய கேம்ஸில் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். ஈவன் நம்ம ப்ரக் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரக் அட்வான்டேஜ் பிடிச்சி விட்டுருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து குகேஷ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி கேமை வின் கூட பண்ணியிருக்காரு. ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த பொசிஷனில் வந்து நைட் D4 போட்டோன்னே கேம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஈக்குவல் பொசிஷன் வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் இன்டு D4 கரெக்டான லைனை சூஸ் பண்ணுறாரு. சரிங்க, இப்போ இங்கே வேறு என்ன ஆடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பக்கம் நமக்கு வந்து கிங் சைடில் எதுவும் அட்டாக் பண்ண ஒன்றும் இல்லை. பொசிஷனை ஓப்பனும் பண்ண முடியாது. அப்போ குயின் சைடில் இருக்கக்கூடிய பான்ஸை தான் நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து லாஜிக்கான ஐடியா. ஸோ A4ஓ இல்லை B4ஓ நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் அவர் நைட் D4 போட்டோன்னே ட்ரேட் பண்ணுறாரு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து வருது. ரொம்ப ஒரு சிக்கலான பொசிஷன் தான் இது ஆக்சுவலாக. ஸோ குயின் D5 குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே ஆக்சுவலாக ஒரு பானை திரும்ப கொடுக்குறாரு. ஸோ 5 பான்ஸ் இருக்குது இப்போ அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ பான்ஸை கொடுத்தவொடனே நைட்டை கேமுக்குள்ளே கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் செக்கு குயின் பிளாக்ஸ் அதுக்கப்புறம் குயின் ட்ரேட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் F into E5 அதுக்கப்புறம் பான் டு F4. ஸோ இந்த மாதிரி பானை வந்து பார்த்திங்கனாக்கா F4 ஸ்கொயருக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் நீங்கள் இங்கே வெட்டினீங்கன்னா அவர் இங்கே வெட்டிடுவார். திரும்ப கேம் வந்து ஈக்குவலாக தான் போகும். எதுவும் இம்பேலன்ஸ்டாக விளையாட முடியாது. அதனால் F4 போடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டை வந்து குகேஷ் மூவ் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து F5யும் போடுறாரு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் அவர் பொசிஷனை ஓப்பன் பண்ணால் தானே ரூக்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் வந்து F5 போடுறாரு. F5க்கு அவர் E-டெக்ஸ் F5 விளையாடுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் நைட் டெக்ஸ் D4 விளையாடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 நைட்டுமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. டாக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா லைக் ரூக் D1 விளையாடலாம். திரும்ப நைட் வந்து இங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு C5. ஸோ நைட்டை பின்னில் போட்டு விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் இதுவுமே சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். E-டெக்ஸ் F5 அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் F5 நைட் டெக்ஸ் D4 ரூக் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் F7 செக் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிங் E6 போகுது. ஸோ ரூக் F1 அதுக்கப்புறம் ரூக் G8. இப்போது நம்ம வந்து ஒரு 30 மூவ் கிட்ட வந்துட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நான் வந்து வந்துட்டேன் அந்த மிடில் கேமில் இருந்துட்டு. அண்ட் இங்கே நம்ம வந்து ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஏர்லி ஃபேஸ் ஆஃப் என் கேம் நம்ம சொல்லலாம். இப்போ என்னென்னா டைமை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். 10 மினிட்ஸ் ப்ளஸ் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ என்னென்னா இங்கே 10 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ் இருக்கிறதுனால திரும்பவும் வந்து தப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10 மூவ் மேக் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த டைம் கண்ட்ரோல் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ எப்படி கேம் ப்ரோக்ரஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ G4 நைட் B5. ஸோ அபிமன்யுவோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பான்ஸ் தான். அந்த பான்ஸை வந்து அவர் எப்படியாவது குயின் பண்ணால் தான் அவரால் கேமை வின் பண்ண முடியும். இந்த பொசிஷனில் வந்து ரூக் H7 வந்து விளையாடுறாரு அபிமன்யு. அண்ட் இந்த இடத்துல கூட குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ 2 மூவ் வந்து இங்கே நல்ல மூவ்ஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டியை வந்து இது பண்ணுறதுக்கு. பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஈக்குவாலிட்டிக்காக விளையாடல. நம்ம திரும்பவும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும்னு நினச்சி அவர் வந்து வின் பண்ணுறதுக்காகவே விளையாடுறாரு. நல்ல மைண்ட் செட் தான் அது. ஸோ ரூக் G6 அண்ட் தட் பிளண்டர்ஸ் த கேம் நவ் அகெயின். இப்போது இதுக்கப்புறம் வந்து அபிமன்யு வந்து திரும்ப கேமை வந்து அவரோட கையில் கொடுக்கல. அண்ட் இது எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவர் பண்ணியிருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளஸ்ட் ஐடியா என்னென்னா ஜஸ்ட் இந்த பிஷப்பை வெட்டியிருக்கலாங்க. ஏன்னா வெட்டு அப்படிங்கிற மாதிரி கிங் டேக்ஸ் D6 அண்ட் அதுக்கப்புறம் இந்த பானை ரவுண்ட் அப் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் ரூக் H6 செக்கு கிங் D7 அதுக்கப்புறம் நம்ம நைட்டை பின்னில் போடலாம். டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பானையில் அட்டாக் பண்ண தான் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரூக் இன்ட்டு G4 செக்கும் வரும். ஸோ அதனால் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டபுள் தான். ஓகேங்களா? பட் ஆனால் அவர் நான் சொன்ன மாதிரி அவர் வின்னுக்காக விளையாடுறேன்னு சொல்லிட்டு ரூக் G6 போட்டு பிளண்டர் பண்ணுறாரு. ஸோ ரூக் F7 திரும்பவும் கேம் ஈக்குவல் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 2 மிஸ்டேக் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரூக் D7 ரூக் H6 ரூக் G7 ரூக் டெக்ஸ் H3 அதுக்கப்புறம் A4 நைட் டு D4 பிஷப் C5 நைட் E2 செக். அண்ட் ஐ திங்க் இதுதான் வந்து கடைசி மிஸ்டேக் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பொசிஷனில் பிஷப் C5க்கு அப்புறம் நைட் E2 செக்கு கிங்கை வந்து இன்வைட் பண்ணுறாரு அட்டாக்கு கேமுக்குள்ளே. நைட் EF4க்கு அப்புறம்
இந்த இடத்துல ஒரே ஒரு மூவ் மட்டும்தாங்க இருக்குது. என்னன்னா, இப்போ அந்த மூவ் பார்க்கல அப்படின்னா திரும்ப கேம் வந்து ஈக்குவல் ஆகிடும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, அபிமன்யு மிஸ் பண்ணாமல் அவர் பிஷப் D4 போடுறாரு. ஸோ ரூக் F3 செக்கு, பின் அதுக்கப்புறம் கிங் E1, நைட் டு D3 செக்கு, கிங் டு D2. ஸோ இந்த பொசிஷனில் அது வந்து எப்படின்னா ஒரு கம்ப்ளீட் லாஸ் பொசிஷன்னா எனக்கு எப்படின்னு சொல்லி கிளியராக தெரியாது. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த பொசிஷனில். ஏன் வந்து இங்கே குகேஷ் வந்து செக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த இந்த பிஷப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிஷப் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பானை டிஃபெண்ட் பண்ணது. ரூக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7த் ரேங்கை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுது. லிட்ரலி கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு செக்கு கொடுத்தா மேட்டு. அந்த செக் எங்கே அப்படின்னா இந்த ஸ்கொயரில். ஸோ இந்த ஸ்கொயரில் செக் கொடுத்தா மேட் ஆகிடும். அந்த காரணத்தினால தான் அவர் செக்காக கொடுக்குறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ரேண்டம் மூவ் பண்ணிங்கன்னா ரூட் D6 வந்து மேட். ஸோ ரூக் F3 செக்கு, திரும்ப செக்கு, அண்ட் தென் கிங் டு D2 போனதுக்கப்புறம் இந்த பானால் தானே அவர் இங்கே செக் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அந்த பானையை வந்து வெட்டி நைட்டை வந்து திரும்ப கொடுத்துட்றாரு. ஏன்னா அவர்கிட்ட பீஸ் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா. ஸோ ரியலைசிங் த மெட்டல் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்டை. ஸோ பிஷப் டெக்ஸ் E5, அதுக்கப்புறம் கிங் டெக்ஸ் E5. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அதை கொடுத்தாவது நம்ம கேமை வந்து சேவ் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ ரூக் G5 செக்கு, கிங் E6, அதுக்கப்புறம் ரூக் G டெக்ஸ் D5, அடுத்து ரூக் B3. இந்த பொசிஷனில் ரூக் டெக்ஸ் C7ம் விளையாடலாம். பட் அவர் வந்து சிம்பிளாக ரூக் B3 போடுறாரு. பின் அப்புறம் செக்கு, கிங் E7, ரூக் D7 செக்கு, கிங் E6, ரூக் 5th ரேங்க் டு D6 செக்கு, கிங் E5, ரூக் டு D3 ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ஈவன் இந்த பானை கொடுத்தா கூட அவர் வின்னிங் பொசிஷன் தான். ஏன்னா இந்த பானாலையும் இந்த பானமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பானை. ஈவன் கிங் வந்து போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பானை கேப்சர் பண்ணாலும் நம்ம கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு இந்த பானைலாம் கலெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிங் C1, ரூக் H2, G5, கிங் F5, பின் அதுக்கப்புறம் ரூக் 3rd ரேங்க்லேருந்து D5ல செக் கொடுக்குறாரு. கிங் E6 போனதுக்கப்புறம் திரும்ப 5th ரேங்க்லேருந்து D6 செக் கொடுக்குறாரு. கிங் E5, பின் அதுக்கப்புறம் ரூக் டு D2. அண்ட் அகெயின் ரூக் டெக்ஸ் D2, சாரி ரூக் D2க்கு அப்புறம் ரூக் H1 செக்கு. சரி, இங்கே வந்து சில பேருக்கு தோணலாம், நம்ம இங்கே வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த பானை தான் இந்த பானை வந்து சாரி இந்த ரூக் வந்து இந்த பானை பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம போயிட்டு இந்த பானை வெட்டிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இங்கே தான் நான் சொன்னேன் அந்த கிங் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கொண்டு போயிடலாம். கிங்கை போயிட்டு B6ல் போட்டு பானை கார்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு ரூக்கை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குயின் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் பிரச்சனை இந்த இடத்துல. ஸோ ரூக் H1 செக்கு, திரும்ப கிங் B2, கிங் F5, ரூக் G7, ரூக் H8, ரூக் F2 செக், கிங் E5, G6, பின்ன ரூக் H4, ரூக் GF7, பான் டு B5 அண்ட் A takes B5, அதுக்கப்புறம் A takes B5, G7. ஸோ வந்து இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அவருக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து 2 பானையும் வந்து மேலே ஏற்றிட்டாரு. ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு பான் வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆக போகுது. இப்போது இந்த 2 பானுக்குமே இந்த ரூக் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பாதுகாப்போட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக்கை தூக்கி இங்கேயோ இல்லை இந்த ஸ்கொயர்லேயோ வச்சோம் அப்படின்னா குயின் ஆகிறத தடுக்க முடியாது. ஸோ ரூக் B4 செக்கு, ஜஸ்ட்டு ரூக் C4 செக், கிங் B3க்கு அப்புறம் தேர் இஸ் நோ செக். அண்ட் இன் திஸ் பொசிஷன் குகேஷ் ரிசைன் த கேம். ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். ஸோ ரூக் G4 போட்டு நீங்கள் அந்த பானை டிஃபெண்ட் பண்ணாலும் கூட நம்ம ரூக் D2 போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஸோ செக்கு கொடுக்க நம்ம வந்து செக்குக்கு அப்புறம் மறைஞ்சிடலாம் இந்த மாதிரி. ஈவன் நீங்கள் கிங் டெக்ஸ் F7 கூட ஆடலாம். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூக்கு ட்ராப் ஆகிடும். செக்கு திரும்ப இந்த பானை வெட்டினா கூட நம்ம அடுத்த பானை குயின் பண்ணிடலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து ரிசைன் பண்ணுறாரு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்செட். என்னென்னா அவர் வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் இவர் வந்து யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன், கிளாசிக்கல் வேர்ல்ட் சாம்பியன். சரி, இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கா? வேர்ல்ட் சாம்பியன் யாராவது பீட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குயிக்காக ஸ்டாண்டிங்ஸும் பார்த்தோம். ஸோ 5th ரவுண்டோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸ். ஸோ பஹம் மஹ்சூத்லு ஃபீல்டை ஸ்ட்ராங்காக இன்னமும் லீட் பண்ணி போயிட்டுருக்காரு. ஏன்னா ரிச்சர்ட் ராப்போட பீட் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். ஸோ பஹம் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியான பிளேயர்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவங்களா தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே இந்த மாதிரி மிக்ஸ்டாக வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு நியூ சேலஞ்ச் வந்து வரும்ன்றதான் விஷயம் கேண்டிடேட்ஸில். இப்போ அது போக அபிமன்யு வந்து இப்போ குகேஷை பீட் பண்ணிட்டாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸில் செகண்டில் போயிட்டுருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். 2900 + 22 ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மொரீஷியஸ்ன்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரெஞ்சு கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. MBAல பீட் பண்ணிட்டார். ஸோ அவரோட கண்ட்ரி மேன் என்னன்னா நம்பர் 1 ஃப்ரான்ஸ் நம்பர் 1 ஆர் நம்பர் 2 அவரை பீட் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் எர்கேசி வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் லாஸ் 4 பாயிண்ட்ஸில் வந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து மத்தாயஸ் ப்ளூபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்செட் ப்ரக்கை வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் 4 பாயிண்ட்ஸில்
மேலே லீடிங்கில் வந்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் யாகிஸ் கான் எர்டோமஸ் இவரை பற்றி நம்ம பேசிட்டோம் சேனலில், யாருக்கும் தெரியாமல் இருக்காது. ஸோ 3.5 வித்தவுட் லாஸ், அது ரொம்ப முக்கியம். ஸோ சைமன் கும்லர்ஸ் ஏதோ ரேண்டம் கிராண்ட் மாஸ்டர் நம்ம பார்த்தோம், இன்னமும் அவர் மேலே தான் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ போலந்து நினைக்கிறேன் அவர். எஸ். ஸோ 3.5. அடுத்து பிரணவ் வி வந்து பார்த்தீங்கன்னா 3.5. அதுக்கப்புறம் அலிரிசா ஃபெருஷா, நுதிரிபேக் அப்துல் சத்தராஃப். ஆக்சுவலாக அப்துல் சத்தராஃப் வந்து பார்த்தீங்கன்னா யாகிஸ் கானோட விளையாடினாரு. கிட்டத்தட்ட ரொம்ப லென்த்தான கேம் அது. 9 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஃபைட் பண்ணி கேமை ட்ரா பண்ணியிருக்காரு யாகிஸ் கான் நுதிர்பேக்கை. ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மேக்ஸின் ராட்ஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3.5, அனீஸ் கிரி 3.5, ஷக்ரியார் மெமதிரியாவ் 3.5, அதுக்கப்புறம் நெஹால், அபின் தபாய், நொதிர்பேக், எக்யூபாஃப் இவங்க எல்லாமே 3.5 தான். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டன் டெம்செங்கோ, இவான் சப்ரினாவ், ராபர்ட் அவான்ஷியான், அபமன்யு போர்னிக், ஸ்பெஷலி இவான்சுக், அலெக்சி ஷிரா, குகேஷ், மத்தாயஸ் பார்த்தல், யுஹார் சமன் காஃப். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. இப்போது உமன் செக்ஷனோட ஸ்டாண்டிங்ஸ் தான் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். உமன் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லீடர் வந்து கத்ரினா வந்து இருந்திருந்தாங்க. இப்போ வந்து உல்வியா ஃபத்தல்யாவா அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பெகிஸ்தான் நினைக்கிறேன். ஸோ அசர்பைஜான் சாரி. அதுக்கப்புறம் வைஷாலி திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸில் அதே பொசிஷனை வந்து தக்க வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் கத்ரினா லக்னோ, ஸோ தினாரா வேக்னர் 4 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு கீழே நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5லையும் 3லையும் இருக்கிறாங்க. அப்புறம் 2.5 அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கீழே சர்ச் பண்ணி பார்க்கும்போது யாரும் கிடையாது எக்ஸப்ட் வைஷாலி ரமேஷ் பாபு இந்த டாப் 25. அப்போ இனிமே வந்து ரிமைனிங் வந்து 10 ரவுண்ட்ஸில் 5 ரவுண்ட்ஸ் முடிஞ்சு இதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் மற்ற இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இதில் சான்ஸ் கிடைக்குமான்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போல் மென் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் ஓவர், 6 ரவுண்ட்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போது நியூஸ் செக்ஷனில் போய்ட்டு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காமிச்சிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். இப்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி யங்கஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர், யங்கஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியனை பீட் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர இது மாதிரி வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கேவே இருக்குது, நான் அதை ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே போயிட்டேன். ஸோ இங்கே 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 17 வயசில் இருக்கும்போது கேட்டா காமஸ்கி வந்து கேரி கஸ்பராவை வந்து ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருக்கும்போது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீட்ஸும் இங்கே போட்டிருக்காங்க. அதாவது தெமிர் ராஜாபா வந்து பார்த்திங்கன்னா 15 வயசு இருக்கும்போது கஸ்பராவை 2003 வந்து பீட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 16 வயசில் அனீஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்ஸ்னால் 2011 பீட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 2 ரெக்கார்டில் அவங்க அப்போது வேர்ல்டு சாம்பியனாக இல்லை, ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 பிளேயராக இருந்தாங்க. ஸோ அதாவது வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 பிளேயராக இருக்கும்போது பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே பார்த்துருக்கோம். பட் என்னென்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்டர்வியூவில் வந்து நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் நான் விளையாடல. அஃப்கோர்ஸ் ஓப்பனிங்கில் எனக்கு அட்வான்டேஜ் இருந்தால் நான் மிஸ் பண்ணது அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது க்ளீன் விக்டரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது உண்மை தான். அது திரும்ப குகேஷ் திரும்ப தப்பு பண்ணதுனால தான் அவர் வந்து ஜெயிக்க முடிஞ்சதுன்றதான் அவர் சொல்கிறாரு. பட் ஓவராலாக வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இவரை பற்றின ஒரு அபிப்பிராயம் வந்து என்ன இருந்தது அவர்னா அவரால் வந்து 2600க்கு மேலே வந்து ஃபர்தராக வந்து ப்ரோக்ரஸ் ஆக முடியாமல் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆகிட்டார். ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா 2600க்கு மேலே இன்னும் அவர் பெருசாக எதுவும் ப்ரோக்ரஸ் பண்ணலை. மேபி இந்த டோர்னமெண்ட் ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கலாம். ஸோ ஆனால் அவர் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறது இந்த டோர்னமெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட்ஸ் வந்து இட் வில் பே. பட் ஒன்லி திங் என்னென்னா நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வருதோ வரலையோ நம்ம எஃபோர்ட்ஸை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் விஷயம். ஸோ இட் வில் பி காம்பவுண்டிங் இன் த பேக்ரவுண்ட். அதை உங்களால் பார்க்க முடியாது, பட் நீங்கள் எஃபோர்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். எனிவே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.